தமிழ் புக் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 10th தமிழ் புக் அரசாங்கம். இப்போ வாங்க பார்க்கலாம். அன்னை மொழியே பாவாணர் பாவையின் தமிழ்ச்சொல் வளம். வாங்க அன்னை மொழியை பார்க்கலாம். அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னே முயர்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னை மகளே திருக்குறள் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகைய நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை கலைவடியே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவோமே. எழுதினவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னே முயர்ந்த நறுவணியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னை மகளே திருக்குறள் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகைய நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை கலைவடிவே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவோமே. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவணர் பார்வையில் தமிழ்ச்சொல் வளம். போகலாமா? போகலாம் வாங்கள். பாவலர் பார்வையில் தமிழ்ச்சொல் வளம். இதோ வந்தது திரையல். இதெல்லாம் முக்கியம். நெல், கேழ்வரகு, தாள், கீரை, வாழை தண்டு, நெட்டி, மிளகாய் செடி, கோல், கரும்பு, களி, மூங்கில், களை, புளி, வேம்பு உள்ளிட்ட மரங்கள். அடி கிளை பெயர்கள் வகைகள். மயபெரும் கிளை கவை எனப்படும். கவையில் இருந்து பிரிவது கொம்பு அல்லது கோப்பு. கொம்பில் இருந்து பிரிவது சிறு கிளை. கிளையில் இருந்து பிரிவது சினை. சினையில் இருந்து பிரிவது போத்து. போத்தில் இருந்து பிரிவது குச்சி. குச்சியில் இருந்து பிரிவது இணுக்கு என்று பாவலர் எடுத்து காட்டியுள்ளார். இதெல்லாம் முக்கியம். இலைப்பெயர் வகைகள். அடுத்த இதுவும் முக்கியம். மணிப்பெயர் வகைகள். இது இம்பார்ட்டன்ட், ரொம்ப. இதுவும் இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து இது வரைக்கும். தமிழ்ச்சொல் வளம்.